ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வருகிற சனிக்கிழமை 5ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஒரு துதி ஆராதனை NLAG சபையில் ஒழுங்கு செய்திருக்கிறோம். சபையில் உள்ள வாலிபர்களும் இந்த பட்டணத்தில் உள்ள வாலிபர்களும் சேர்ந்து இணைந்து தேவனை ஆராதிக்க கூடி வரும்படி அன்பாய் கேட்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எடுக்கும் உங்கள் எதிர்கால முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆராதனை என்பது அதிகமான லைட்டுகள் அடிப்பதினாலும் மியூசிக்கை வெகு விரைவாக அடிப்பதினாலும் நாம் இமோஷனலாக மாறி ஏதோ நாம் ஆண்டவருடைய சமூகத்தை உணர்வது போல இருக்கிறதை நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம். உண்மையான ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரை மகிழ்ச்சியாக்குவதும் தான் நோக்கமாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரை ஆராதித்தான், தன்னுடைய குமாரனை பலியிட்டான். யோபு எழுந்து கர்த்தரை ஆராதித்தான். அவன் தேவ சமூகத்தில் இருக்கும்போது எல்லாவற்றையும் அவன் இழந்த போது கர்த்தரை துதித்தான். பரலோகத்திலே முகம் குப்புற விழுந்து கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சரியான ஆராதனை இந்த பட்டணத்தில் வர வேண்டும். உண்மையாய் நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். மற்ற இடங்களில் கற்றுக்கொண்டதைப் போல உலக ரீதியில் நாம் ஆண்டவரை ஆராதிக்காமல் தேவனை ஆராதிக்க உண்மை உள்ள இருதயத்தோடும் ஜெபத்தோடும் வாருங்கள். தேவ பிரசன்னம் மெய்யாகவே உங்களை மாற்றும், மறுரூபமாக்கும், ஆசீர்வதிக்கும். கண்டிப்பாக நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு NLAG சபையிலே கர்த்தரை ஆராதிக்க வாலிபர்களாகி உங்களை மறுபடியும் அழைக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.